இந்த நிறைய வீடுகளில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அப்ப உங்க அம்மாவை மட்டும் பாக்குற, உங்க அப்பாவை மட்டும் பாக்குற, எங்க அப்பாவை நீ பார்க்கவே மாட்டேங்கிறேன். பொதுவாக நான் சொல்றேன், உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அவர்களுடைய ரத்தம் வேற, இன்னொருத்தருடைய ரத்தம் சொல்லுங்க. கணவனாருடைய குடும்பத்தின் மேலே அவங்களுக்கு ஓடுற ரத்தம் என்ன அம்மான்னு கூப்பிட்டாலும், அப்பான்னு கூப்பிட்டாலும், அங்கிள்னு கூப்பிட்டாலும், கண்டிப்பா அவங்களுடைய சொந்த அம்மாவையும் சொந்த அப்பாவையும் அவங்க பார்த்துக்கிறதுல என்ன இருக்குது? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா ஒருவேளை வெளி தோற்றத்துக்கு வேணா எல்லாரும் வந்து அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா அவங்கவுங்க ஃபேமிலி மேல, அவங்கவுங்க ரத்த சம்பந்தமான உறவுகள் மேல ஒரு பரிதாபம், ஒரு இரக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது என்னவாங்க? நேச்சர். ஆனா எனக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பையனை பெத்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பொண்ணை பெத்த அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். உண்மைதானே? நீங்க பொண்ணை இந்த பொண்ணை பெத்து வச்சிருக்காங்கல்ல, என் பொண்ணை நான் பெத்துட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நிறைய வீடுகளிலே, அநாதை இல்லங்களிலே இருக்கிற நிறைய தாய் தகவனை பாத்தீங்க அப்படின்னா, பொட்ட பிள்ளைங்க இல்லாத நிறைய அம்மா அப்பா தாங்க அங்க இருக்காங்க. கணவன் இடத்துல சண்டை போட்டோ பிரச்சனை பண்ணியோ எப்படியாவது யாரை பாத்துருவாங்க? இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, கேர்ள்ஸ், அம்மா அப்பாவை பாத்துருவாங்க. கணவன் அவ்வளவு திட்டுவாரு, கணவன் அவ்வளவு சண்டை போடுவாரு, ஆனா அவருக்கு தெரியாம ஒளிச்சொலிச்சாவது அம்மா அம்மான்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த பையன் இருக்கா, எல்லா பையனையும் சொல்லல, சில பையன் இருக்கான் பாருங்களேன், மனைவி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவளுக்கு மிஞ்சி எதுவுமே. நீங்க அப்படி இருக்காதீங்க. இங்க இருக்கிற பெண்களோ, இந்த சத்தத்தை கேட்கிற சிஸ்டர்ஸோ அப்படி இருக்காதீங்க.